ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். இரண்டு தினங்களுக்கு முன்னர் ரஷ்யாவின் 2 தொடருந்துகள் விபத்துக்குள்ளான சம்பவம் பற்றி கடந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். உக்ரைன் ரஷ்ய எல்லைகளுக்கு அருகில் கர்ஸ்க் மற்றும் பிராங்க்ஸ் என்கின்ற பிரதேசங்களில் இருந்து மாஸ்கோவை நோக்கி ரஷ்ய ராணுவத்தினரை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த 2 தொடருந்துகள் விபத்துக்குள்ளானது பற்றியும், தொடருந்து பாதைகளில் இருந்த 2 பாலங்கள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதன் காரணமாகவே அந்த 2 தொடருந்துகளும் விபத்துக்குள்ளாகின என்றும் பார்த்திருந்தோம். அந்த பால தகர்ப்பு தொடர்பாக இப்பொழுது புதுவிதமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள உக்ரைன் பகுதிகளில் செயற்பட்டு வருகின்ற பெண்கள் அமைப்பொன்றிற்கும் அந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதான தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. உக்ரைனை ஆக்கிரமிக்க வருகின்ற ரஷ்ய படைகளுக்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்தி வருகின்ற உக்ரைனின் பெண்களை மாத்திரமே கொண்ட அந்த அமைப்பு பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்னதாக கடந்த 1ஆம் தேதி ரஷ்யாவின் 4 விமானப்படை தளங்கள் மீது உக்ரைன் மேற்கொண்ட மிகவும் வெற்றிகரமான ட்ரோன் தாக்குதல்களினால் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட முக்கியமான இழப்பு பற்றி சிறிய பார்வையொன்றை பார்த்துவிட்டு அதன் பின்னர் ரஷ்ய படைகளுக்கு பலவிதமான சவால்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உக்ரைனிய பெண்கள் அமைப்பு பற்றி பார்ப்போம். கடந்த 1ஆம் தேதி ரஷ்யா மீது உக்ரைன் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல் என்பது மிக மிக வெற்றிகரமான தாக்குதல் என்பதுடன் ரஷ்யாவுக்கு பாரிய விமான இழப்புகளை ஏற்படுத்திய ஒரு தாக்குதல் என்பது யாவரும் அறிந்ததே. அந்த தாக்குதலினால் ரஷ்யா 41 சக்தி வாய்ந்த யுத்த விமானங்களை இழந்துவிட்டுள்ள அதேவேளை அந்த விமான இழப்புகளையும் கடந்து மேலும் சில முக்கியமான பின்னடைவுகளையும் ரஷ்யா சந்தித்துள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் துருக்கியில் நடைபெற இருந்த தருவாயில்தான் உக்ரைன் ரஷ்யா மீது அந்த அதிரடி தாக்குதலை நடத்தியிருந்தது. துருக்கியில் நடைபெற இருந்த அந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைனை கிட்டத்தட்ட ரஷ்யாவிடம் சரணடையும்படியான நிபந்தனைகளை விதிப்பதற்கு ரஷ்ய தரப்பு தயாராகி விட்டிருந்த நிலையில்தான் உக்ரைனின் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அதாவது துருக்கியில் இடம்பெற இருந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவின் பேரம் பேசும் பலத்தை முற்றாகவே சிதைத்து விட்டிருந்த ஒரு தாக்குதல் என்றே உக்ரைனின் அந்த தாக்குதலை கூறலாம். யுத்த நிறுத்தம் பற்றி பேசியபடி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஆட்சிக்கட்டில் ஏறியமர்ந்து ரஷ்ய உக்ரைன் யுத்த நிறுத்தம் தொடர்பான அழுத்தங்களை அவர் வழங்க ஆரம்பித்த பொழுதுகளில் இருந்தே ரஷ்யா பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்லுகின்ற போது பலமான ஒரு நிலையில் தான் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். அதற்காக கடந்த 3 மாதங்களில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரஷ்யாவின் கைகள் உக்ரைனில் ஓங்கியிருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். பலவிதமான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு உக்ரைனின் நிலப்பரப்புகளை முடியுமானவரை கைப்பற்றும்படி தனது தளபதிகளுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆயிரக்கணக்கான தமது தரப்பு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டும் கூட பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்வதற்கு முன்னர் உக்ரைனில் பெருமளவு நிலப்பரப்புகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதில் புட்டின் மிகவும் திண்ணமாக இருந்தார். மார்ச் மாதத்தில் மாத்திரம் 240 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ரஷ்ய படையினர் கைப்பற்றியிருந்தார்கள். ஏப்ரலில் உக்ரைனின் 379 கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றியிருந்தார்கள். மே மாதத்தில் மாத்திரம் உக்ரைனின் 507 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ரஷ்ய படைகள் கைப்பற்றியிருந்தார்கள். பேச்சுவார்த்தை மேசையில் மிகப்பெரிய பேரம் பேசும் வலிமையை பெற்றபடி உக்ரைனை கிட்டத்தட்ட ரஷ்யாவிடம் சரணடையும்படியான ஒரு நிலையை உருவாக்கும் நோக்குடன் பல தாக்குதல்களை உக்ரைனில் மேற்கொண்டு தன்னை தயார்படுத்தியிருந்தது ரஷ்யா.
கடந்த 2ஆம் தேதி துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ரஷ்ய தரப்பு உக்ரைனிடம் முன்வைத்த நிபந்தனைகளை பார்த்தால் ரஷ்யாவின் திட்டம் உங்களுக்கு விளங்கும். உக்ரைனில் ரஷ்யா இதுவரை ஆக்கிரமித்துள்ள அத்தனை நிலப்பகுதிகளில் இருந்தும் உக்ரைனிய படைகள் உற்சாக விலகிச் செல்ல வேண்டும். ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள டொனட்ஸ்க், லுஹான்ஸ்க், ஹெர்சோன், ஜப்போரிசா மற்றும் கிரீமியா போன்ற பிரதேசங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமானது என்பதை உக்ரைன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும். உக்ரைன் ராணுவத்தின் எண்ணிக்கையை ரஷ்யா நிர்ணயிக்கும் அளவுக்கு குறைக்க வேண்டும். எந்த ஒரு நாட்டுடனும் ரஷ்யா ராணுவ ஒப்பந்தங்களை செய்யக்கூடாது. ராணுவ கூட்டுக்களையும் வைக்கக்கூடாது. ரஷ்யாவுக்கு எதிரான அனைத்து சர்வதேச தடைகளும் நீக்கப்பட வேண்டும். ரஷ்ய மொழியையும் உக்ரைன் தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனைகளுடன் தான் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்திருந்தது ரஷ்ய தரப்பு. அதாவது உக்ரைன் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவிடம் மறைமுகமாக சரணடைவதை வலியுறுத்துவதுதான் அந்த நிபந்தனைகள். ஒருவரி சமநிலையில் ரஷ்யா கையோங்கிய நிலையில் அந்த பேச்சுவார்த்தை மேசையை அணுகும் ஒரு வியூகத்தை தான் புட்டின் வகுத்திருந்தார். பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முந்தைய தினம் மாத்திரம் உக்ரைனின் அந்த ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருக்காது விட்டால் பேச்சுவார்த்தை மேசை என்பது ரஷ்ய தரப்பு நிர்ணயிக்கின்ற முடிவுகளை உக்ரைன் ஏற்றுக்கொண்டேயாக வேண்டிய ஒரு பொறியாகத்தான் உக்ரைனுக்கு இருந்திருக்கும். ஆனால் பேச்சுவார்த்தைக்கென்று நிபந்தனைகளை பட்டை திட்டியபடி ரஷ்ய தூதுக்குழு துருக்கியை நோக்கி கிளம்பியிருந்த நிலையில் ரஷ்ய தளங்கள் மீது உக்ரைன் மேற்கொண்ட அந்த அதிரடி தாக்குதல் ரஷ்யாவின் அத்தனை ராஜதந்திர வியூகங்களையுமே சுக்குநூறாக்கி விட்டிருந்தது. பேச்சுவார்த்தை மேசை என்பது ரஷ்யா மீது உக்ரைன் நிபந்தனைகளை விதிக்கும் அளவுக்கு உக்ரைனின் பேரம் பேசும் வலுவை உயர்த்தி விட்டிருந்தது அந்த தாக்குதல். அது மாத்திரமல்ல, உக்ரைனின் அந்த தாக்குதலானது மேலும் பல அனுகூலங்களையும் கூட உக்ரைனுக்கு வழங்கிவிட்டுள்ளது. உளவியல் ரீதியாக வலுவான ஒரு நிலைக்கு உக்ரைன் படை வீரர்களையும் உக்ரைன் மக்களையும் கொண்டு சென்று விட்டுள்ளது உக்ரைனின் அந்த அதிரடி தாக்குதல். முக்கியமாக உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற நாடுகளுக்கு உக்ரைனின் வலிமை தொடர்பான நம்பிக்கையை அது ஏற்படுத்திவிட்டுள்ளது. அத்தோடு ரஷ்யாவின் உள்ளே 1.5 வருடங்கள் காத்திருந்து உக்ரைன் மேற்கொண்ட அந்த தாக்குதலானது ரஷ்ய உளவு பிரிவின் பலவீன தன்மையை உலகிற்கு எடுத்து எம்புவதாகவும் அமைந்திருந்தது. ரஷ்யாவின் படைத்துறை பலத்தின் மீது உக்ரைன் விளைவித்த சேதத்தை மீள கட்டுவதற்கு ரஷ்யா நிச்சயம் உக்ரைன் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் என்பதில் சந்தேகம் இல்லை. இழந்துவிட்ட தனது ராணுவ வலிமையை நிரூபிப்பதற்கு ஒரு பதில் தாக்குதலை ரஷ்யா நிச்சயம் செய்தே தீரும். ஆனால் அதுவரைக்கும் உக்ரைனின் தாக்குதல் என்பதுதான் சந்தேகத்திற்கிடமில்லாமல் இந்த 3.5 வருட ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் மிகவும் வெற்றிகரமான ஒரு படை நடவடிக்கை என்பதுதான் உண்மை. சரி, இனி உக்ரைனின் பெண்களை மாத்திரமே கொண்ட அந்த சிறப்பு படையணி பற்றி பார்ப்போம். உக்ரைனின் அந்த பெண்கள் அமைப்புக்கு பெயர் ஸ்லாமவ்கா. ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள மெலிட்டோபோல் பிராந்தியத்தில் 3 உக்ரைனிய பெண்களால் 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரகசிய அமைப்பு தான் இந்த ஸ்லாமவ்கா. தாம் ஆக்கிரமித்த பிரதேசங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்காக ரஷ்ய படைகள் அங்கு வாழும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வந்ததாகவும், அதற்கு எதிராகவே அங்கு வாழும் பெண்களை அடிப்படையாக வைத்து அந்த அமைப்பு கட்டியெழுப்பப்பட்டு சீர்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஆரம்பத்தில் சாத்வீக அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்லாமவ்கா தற்பொழுது ஆயுதம் சுமந்த போராட்ட வடிவம் எடுத்துள்ளதாக நம்பப்படுகின்றது. உக்ரைன் மக்களை பொறுத்தவரை மவ்கா என்கின்ற பெயர் பெண்களின் ஊர்மத்தை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு பெயர். ஆண்களால் பாதிப்புக்குள்ளான மவ்கா என்கின்ற அந்த பெண் காடுகளில் நடமாடியதாகவும், ஆண்களை மயக்கி அவர்களை காடுகளுக்குள் அழைத்துச் சென்று அவர்களை கொலை செய்வதை அவள் வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் உக்ரைனிய புராணங்கள் கூறுகின்றன. அந்த பெண்ணின் பெயரை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்ட அமைப்புத்தான் ஸ்லாமவ்கா.
ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ளவர்ஸ், ஐ வாண்ட் மை உக்ரைன். இதுதான் அந்த அமைப்பைச் சேர்ந்த பெண்களின் தாரக மந்திரம். பூங்கொத்து ஒன்றினால் ஒரு ரஷ்ய போர் வீரனை அடிப்பது போன்றதான ஒரு ஓவியத்தை மெலிட்டோபோல் பிராந்தியம் முழுவதிலும் ஒட்டி ரஷ்ய படைகளுக்கு எதிரான தமது நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த அமைப்பினர். ரஷ்ய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களுக்குள் ஏராளமான உளவியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்த அமைப்பினர் உக்ரைனியர்களின் வீடுகளுக்குள் நுழைந்து அங்குள்ள உணவுகளை அபகரித்து செல்கின்ற ரஷ்ய வீரர்களுக்கு நஞ்சு கலந்த உணவுகளை கொடுத்து மெலிட்டோபோலில் உக்ரைனியர்களின் வீடுகளுக்குள் நுழைவதற்கு ரஷ்ய படைவீரர்கள் அஞ்சுகின்ற ஒரு நிலையை இந்த பெண்கள் உருவாக்கிவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வன்முறையற்ற நடவடிக்கைகளுக்காகவென்று உருவாக்கப்பட்ட இந்த உக்ரைனிய பெண்கள் அமைப்பு கிரீமியா பிரதேசத்தில் இயங்கி வருகின்ற உக்ரைனிய விடுதலை போராட்ட அமைப்பான அட்டெஷ் என்கின்ற ஆயுத பிரிவுடன் இணைந்து செயற்பட ஆரம்பித்துள்ளார்களா என்று சந்தேகம் எழுப்புகின்றன சில ரஷ்ய ஊடகங்கள். அண்மையில் 2 தொடருந்துகள் தகர்ப்பு சம்பவத்தின் பின்னணியில் இஸ்லாமவ்கா உக்ரைனிய பெண்கள் அமைப்பும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டுள்ளார்களா என்கின்ற கோணத்தில் அணுகுகின்றார்கள் ரஷ்ய படையினர். தம்மை ஆக்கிரமிக்க வருகின்ற ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைனிய பெண்கள் போராடுவது என்பது இது முதன்முறை அல்ல. இன்றைக்கு 100 வருடங்களுக்கு முன்பிருந்தே உக்ரைனை ஆக்கிரமிக்க வருகின்ற ரஷ்ய படையினருக்கு எதிராக அவர்களது கடுமையான போராட்டம் தொடர்ந்து இருந்து வருகின்றது. லெனின், ஸ்டாலின் காலங்களிலேயே உக்ரைனை ஆக்கிரமிக்க ரஷ்ய படைகள் வந்தபோது அவர்களுக்கு எதிராக களமாடிய வரலாறு உக்ரைனிய பெண்களுக்கு இருக்கவே செய்கின்றது. இம்முறையாவது அவர்கள் தமது விடுதலை போரில் வெற்றி பெறுவார்களா அல்லது முன்னர் போலவே அழிக்கப்பட்டு விடுவார்களா என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.